இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜுக்கு ரைடு பண்ணிட்டு வந்த கதையை பார்க்கலாமா? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ராம்பூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம ஊட்டி டு ஸ்பிட்டி ரைடோட டே 8. இதுக்கப்புறம் கேஷ் தேவைப்படும்னு ஏடிஎம்ல இருந்து காசை எடுத்துட்டு இந்த அழகான வேலியில ஏர்லி மார்னிங்ல பைக்கை ஓட்டிட்டு இவ்வளோ நாளா வீடியோல மட்டுமே பார்த்துட்டு இருந்த ரோட நேர்ல பார்க்க போறேன்னு ஃபுல் குஷியில போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பைக் எடுத்துட்டு போயிட்டு கின்னார் காட்ஸ்க்கு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு கேட் வே ஆஃப் ஸ்பிட்டி வேலியை என்ட்ரு பண்ணிட்டோம். இந்த மலையை குடஞ்சு போட்ட ரோட்ல த்ரில்லா ஓட்டிட்டு வந்துட்டு இந்த ரூட்ல இருக்க கோயில்ல சாமியை கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு மெயின் ரோட்ல இருந்து லாஸ்ட் வில்லேஜ் போறதுக்கு டைவர்ஷன் எடுத்தாச்சு. கரணம் தப்பினா மரணம்னு இருக்கிற இந்த ரோட்ல ஓட்டிட்டு அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆஃப் ரோட் பண்ணிட்டு ஒரு வழியா லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியாக்கு வந்துட்டோம். ரூம்ல செக் இன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டிபெட் பார்டரை பக்கத்துல பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன். அப்புறம் செக் போஸ்ட்ல ஒரு என்ட்ரியை போட்டுட்டு வாட்டர் கிராசிங் எல்லாம் பண்ணிட்டு இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு வீடியோவை எடுத்துட்டு பார்டருக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க ஒரு மலை தெரியுது பாருங்க, அதுக்கு பேக் சைட்ல தான் சைனா இருக்கு. அப்புறம் அங்க நம்ம கேரளால இருந்து வந்த பாய்ஸை மீட் பண்ணிட்டு அங்க இருந்து வந்துட்டு லஞ்சை சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் சாயங்காலமா ஒரு காஃபியை போட்டுட்டு பக்கத்துல ஒரு ரிவருக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நமக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆன மகாராஷ்டிரா பாய்ஸ் கூட உட்காந்து டின்னரை சாப்பிட்டு ரைடை முடிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான், ரைடு முடிஞ்சு. இந்த ஊட்டி டு ஸ்பிட்டி ரைடை நீங்களும் என் கூட என்ஜாய் பண்ண அக்கௌண்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.